ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைய டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ சண்டே எடுத்தது. மார்னிங் ஒரு 7 o'clock நான் எழுந்திரிச்சிட்டேன். இன்றைக்கி டே இன் மை லைஃப் தான். இன்றைக்கி டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாம். சண்டேனால கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் இன்றைக்கி. இது எங்களோட ஃப்ரெண்டு பால்கனியில் இருக்கிற பிக்சர். இது கிருஷ்ணனும் அர்ஜுனனும் இருக்கிறது மாதிரி ஒரு படம். எப்போவுமே நான் பேக் சைடு தான் மார்னிங் வியூ எடுக்கிறது. இன்றைக்கி பேக் சைடு எடுக்கலை, ஃப்ரண்ட் சைடு தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய வீடு இருக்கும். ஸோ அதனால் எடுக்கிறது கொஞ்சம் தயக்கம். ரோட் சைடு வேறு. ஸோ எப்போவுமே பேக் சைடு எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரண்ட் சைடு எடுத்திருக்கேன். இங்கே உட்காரதே வேறு ஃபீலு. நான் டெய்லி காலையில் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காருவேன். சிங்கில் பாத்திரம் கழுவுறதுக்கு நிறைஞ்சிருக்கு. இனி சமைச்சு முடிச்சுட்டு தான் கழுவணும். நான் எதுவுமே பெண்டிங் வைக்க மாட்டேன். நைட்டே எல்லா வேலையும் முடிச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சிம்பிளாக தான் பண்ணுறேன். உப்புமா மட்டும் தான் பண்ண போகிறேன். குழம்பு நான் நேற்றுக்கு நைட்டே வச்சுட்டேன். ஸோ அதனால் பாத்திரம் பெண்டிங்லேயே இருந்துச்சு. மார்னிங் கழுவிக்கலாம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நேற்றுக்கு வச்ச சுண்டல் குழம்பு சூடு பண்ணிட்டேன். அப்புறம் உப்புமா, அப்புறம் டீ எல்லாம் நாங்கள் வீட்டில் பால் வாங்குறதே இல்லை. நாங்கள் கட்டன் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ கட்டனும் போட்டுட்டேன். கைச்சரிசி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடித்ததும் நான் பெருக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிக் பாஸ் கேட்டுக்கிட்டே பெருக்கிக்கிட்டே இருக்கேன். தமிழ் பிக் பாஸ் தான். நான் டெய்லி பார்க்குறதெல்லாம் வழக்கம் இல்லை. எப்போவாச்சும் ஃப்ரீயாக இருக்குமோ நான் கேட்டுக்கிட்டே ஏதாச்சும் வேலை பார்த்துட்ருப்பேன். அங்கோட்டு போமா, எல்லா இடத்தும் வெயில் இருச்சு. இங்கே ஒதுக்கி நடக்கு. இங்கே வா, மாதி மாதி இங்கே வா, திருச்சி வா, மாதி வா வா, மதி என்ன ரிஷியை கொஞ்ச நேரம் வெளியே கூட்டிகிட்டு போனேன் நடக்கிறதுக்கு. இப்போ மறுபடியும் வெளியே போகணுன்னு அழுதுட்ருக்கான். ரிஷிக்கு இப்போலாம் என்னன்னு தெரில, அவன் வீட்டிலேயே இருக்க மாட்டேங்கிறான். எப்போவுமே வெளியே போகணுன்னே அழுதுட்ருக்கான். அவங்க அப்பா பைக்கு ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு கேட்டாலே இவன் அழ ஸ்டார்ட் பண்ணிடுவான், இவனே கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு. டிஃபன்னா ஓடி விரும்பி சாப்பிடும். ஆனால் சாதம் வச்சோன்னா என்னன்னு பார்த்துட்டு அப்படியே போயிடும், சாப்பிடாது. எப்படி தான் தெரியல, அவங்க அப்பாவோட பைக் சவுண்டெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறான். பைக்கு சவுண்டு அவங்க அப்பாவோட தான் தெரிஞ்சிருச்சுன்னா கேட்டு பக்கம் நின்றுவான். அப்படியே கேட்டை ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு. நான் அதனால் எப்போவுமே ஃப்ரண்ட் டோரும் பேக் டோரும் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பேன். இல்லைன்னா வெளியே போய் நின்றுவான் ஏதாச்சும் பைக் சவுண்டு கேட்டுதுன்னா. அவங்க அப்பா கடையில் போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் சார் எடுத்துகிட்டு வராரு. வெளியே நடக்க வேண்டிய ஒரே கரைச்சல், இவ்வளோ கிடந்து வேகலாம். சோறு வைக்கண்டே பா, நீ வா கேர மக்களா, அம்மா சரி இப்போ உயிர் தரேன் பா. அடுத்த மதியம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ அரிசி எடுத்துகிட்டு இருக்கேன். அரிசி ஒரு கிளாஸ் எடுத்தேன். அப்புறம் 2வது கிளாஸ் கொஞ்சோண்டு எடுப்பேன். நான் எடுத்தப்போ கையிலேருந்து ஸ்லிப் ஆயிடுச்சு. அது நீ ஏதாவது கெடுதலை அப்படின்னு எதுவும் தெரியல எனக்கு. ஏன்னா சமைக்கிற விஷயத்தில் ஏதாச்சும் ராங்காக நடந்தாலே பயமாக இருக்குது. ஏன்னா சிலவங்க இப்படி சொல்லுவாங்க, உப்பு வீட்டில் தீரக்கூடாது, கடுகு தீரக்கூடாது, இது கீழே கொட்டக்கூடாது, அந்த மாதிரிலாம். அதனால் ஒரு சின்ன ஒரு பயம். இன்றைக்கி சண்டேனால மட்டன் தான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. மட்டன் வாங்கி ஒரு 6 months மேலே ஆச்சு. கூடவே ரிஷிக்காக கிரேப்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதை வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். இதை வாஷ் பண்ணி ரிஷிக்கு கொடுக்கணும். ரிஷிக்கு ஃப்ரூட்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும்.
மட்டன் வைக்கிறதுக்காக வந்து சின்ன வெங்காயம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். சின்ன உள்ளியில் வந்து நம்ம பண்ணோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து பிக் பாஸ் பார்த்துக்கிட்டே வந்து சின்ன உள்ளியோட தோல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். எங்கள் வீட்டில் வந்து மட்டன் வாங்கி 6 மந்த்ஸ் மேலே ஆச்சு. இன்றைக்கி மட்டன் வாங்கினது வந்து சடனாக பிளான் பண்ணது. முன்னாடிலாம் வந்து மட்டன் வாங்கும்போது வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து பிளான் பண்ணுவோம், மட்டன் நாளைக்கு வாங்கலாம் அப்படின்னு. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா, மட்டனுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வந்து ரெடி பண்ணி வச்சுருவேன் நைட்டு. சின்ன உள்ளியில் வந்து தோலெல்லாம் எடுத்து நான் நீட்டாக வச்சுருவேன். மட்டன் வந்து குக் பண்ணுற வீடியோ நான் எதுவுமே போடலை. ஏன்னா வந்து நான் லைவ் போட்டிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் வந்து மட்டன் வந்து வச்சாங்க அன்னைக்கு. ஓகே, தேங்க்யூ. மட்டன் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கறியில் சாப்ஸ் மாதிரி தான் எடுத்திருந்தோம். மட்டன் வந்து பெரட்டு மாதிரி எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தோம். ஆனால் வந்து ரைஸுக்கு வந்து இந்த மாதிரி சாப்ஸ் மாதிரி வச்சா தான் நல்லாயிருக்கும். மட்டன் வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும். நாங்கள் வந்து குக்கரில் எதுவுமே வைக்கலை. ஃபுல்லாகவே வந்து மண் சட்டியில் தான் நாங்கள் வந்து இன்றைக்கி மட்டன் பண்ணது. ஸோ அது வந்து கேஸ் ஸ்டவ்வில் இருந்து ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே வந்து வெந்திருக்கும். இன்றைக்கி என்னெல்லாம் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, கேரளா குண்டு ரைஸு, சீவா ரைஸு, அப்புறம் வந்து மட்டன் சாப்ஸு, அப்புறம் வந்து பீட்ரூட் பொரியல் பண்ணியிருந்தேன், கேரளா அப்பளம், அப்புறம் தயிர் வெங்காயம். இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல், சண்டே ஸ்பெஷல். எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு சாப்பிட்றது ரிஷி தான். ரிஷி வந்து சாப்பிட்டு சூப்பர்னு சொல்லிட்டான். ரிஷி வந்து மொபைலில் கார்ட்டூன் பார்த்துட்ருக்கான். டிவி வந்து ஆன் ஆகலை. வெளியில் வர செம்ம மழையாக இருக்குது. இந்த வீடியோ நான் வந்து ஷூட் பண்ணது ஒரு 4:30 மணி இருக்கும். இப்போவே வந்து நல்லா இருட்டிருச்சு, மழை காரணம். போஸ்ட்லாம் கூட லைட்லாம் வந்து போட்டாங்க இருட்டினதுனால. ஆனால் ரிஷி வந்து நல்லா தூக்கம், மழையில் தூங்கி எழுந்திரிச்சு கீழே வந்து சாமி கும்பிட்டோம். வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு வந்து அவங்க ட்ரிவாண்ட்ரம் போகிறாங்க, கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.